டாய்லெட் எப்போதும் க்ளீனாக கெட்ட வாடை இல்லாமல் கரை பிடிக்காமல் இருக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிவர பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து கடைசிவர பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து பூஜைக்கெலாம் பயன்படுத்தும் இல்லையா, அந்த கற்பூரம் இருந்தாலும் இது கூட வந்து ஒரு கற்பூரம் நல்லா நசுக்கி இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில் நம்ம வந்து நுணுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் டவல் தான் எடுக்க போகிறோம். காட்டன் டவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி காட்டன் டவல் நம்ம வீட்டை எப்போதும் நல்லா க்ளீனாக வச்சுருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கதவு ஜன்னல்லாம் வந்து அந்தளவு நம்ம கண்டுக்க மாட்டோம். அதை அப்படியே விட்டுருவோம். நாள் போக்கில் பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டடை இதெல்லாம் வந்து படிஞ்சு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்குல்ல. இதை வந்து நல்லா சூப்பராக ஷைனிங்காக நல்லா பளபளப்பாக ஆக்கிறதுக்கு தான் நம்ம இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணோம். இந்த லிக்விடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம். சில பேர் வந்து இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து எறும்புலாம் வந்து வராதா அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் டவுட் வரும். எந்த எறும்புமே வராதுங்க. அதனால தான் நம்ம வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம். நார்மல் கற்பூரம் சேர்த்தாலுமே அந்த வாசனைக்கு பார்த்திங்கன்னா எறும்பு பூச்சி இதெல்லாம் வந்து வரவே வராது. நம்ம கதவுமே பார்க்குறதுக்கு நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி ஷைனிங்காக வந்து நல்லா வார்னிஷ் அடித்த மாதிரி இருக்கும். நான் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கதவு வந்து நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாக நல்லா புதுசு மாதிரி ஜொலிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து நம்ம கதவு க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாவே நார்மல் தண்ணி வச்சு தான் நம்ம ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுப்போம். அந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம வந்து ப்ளைனாக தொடச்சி எடுக்கும்போது மறுபடியும் அது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக திட்டாக இருக்கும். அது அந்தளவு பார்க்குறதுக்கும் அந்தளவு ஷைனிங்காக இருக்காது. நம்ம இந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் துடைக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், பளபளப்பாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நம்ம வீடுகளில் எத்தனை கதவு ஜன்னல் இருந்தாலுமே இதே மெத்தடில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். எங்கள் வீட்டு டோர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாக்ஸாக இருக்கிறதுனால நிறைய அந்த இடுக்கிலலாம் நிறைய வந்து வெள்ளை படிஞ்சு தூசியாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஷைனிங்காக பளபளப்பாக இருக்குது பாருங்கள். நான் மெயின் டோரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் வந்து சாவிலாம் நம்ம வந்து வீட்டை பூட்டிட்டு நம்ம சாவி வந்து எடுத்துகிட்டு போவோம். ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பேக்கில் கூட நம்ம வந்து சாவி வந்து எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அவசரத்துக்கு சாவி தேடும் போது நமக்கு வந்து கிடைக்காது. அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம பயன்படுத்துகிற ஒரு சேஃப்டி பின் இருந்தாவே வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து சாவி வந்து டக்குன்னு வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த மாதிரி வந்து கீ செயினில் நம்ம இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை வந்து மாட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹோலில் வந்து அதை மாட்டணும் அப்படின்னு வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹோலில் நம்ம இந்த மாதிரி சேஃப்டி பின்னை மாட்டி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் மாட்டி எடுத்துட்டேன். மாட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைட்லேயும் நம்ம ஹேண்ட்பேக்கில் ஒரு ஜிப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தான் நம்ம எல்லாருமே வந்து சாவியை போட்டிருப்போம். அந்த மாதிரி போடும்போது அவசரத்துக்கு அதில் நிறைய பொருள் வச்சு நம்ம எடுக்கும் டக்குன்னு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முடியாது. அது உள்ளே போய் மாட்டி அப்படியே நம்ம சாவியை வந்து கஷ்டப்பட்டு எடுத்தாலுமே நிறைய பொருள் நம்ம உள்ளே வச்சுருக்கிற முக்கியமான பொருளை மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். இந்த மாதிரி ஹேண்ட்பேக் உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து மேலே ஒரு குட்டி வந்து ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின்னில் நம்ம அழகாக போட்டு நல்லா மாட்டிடலாம். இந்த மாதிரி மாட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம அவசரத்துக்கு சாவி எடுக்கும் போது டக்குன்னு அதை ஜிப்பை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஜிப்பாக கழட்டி அதை தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இந்த டிப் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதிகமாக தேடுறதே சாவியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து மிக்ஸி இண்டக்ஷன் இது ரெண்டுமே நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒயர் வந்து பாம்பு கயிறு மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக கொடுத்துருவாங்க. அந்த ஒயர் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லி தெரியாது. ரொம்ப லாங்காக இருக்கும். அது நம்ம மிக்ஸியில் வந்து ஏதாவது பொருளை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இண்டக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சமையல் செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் அந்த ஒயர் உரசி பார்த்திங்கன்னா அது தீரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கிளிப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சில்வர் கிளிப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கிளிப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி அழகாக வந்து ரோல் பண்ணி நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம கிளிப்பை போடும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஒயர் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம சமையல் செய்யறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் வந்து நம்ம வந்து
மிக்ஸிக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். மிக்ஸியோட ஒயர் பாருங்கள் எந்த அளவு நீளமாக இருக்குது. இந்த அளவு நீளம் வந்து நமக்கு வந்து தேவையில்லாதது, இருந்தாலும் அந்த அளவு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதை அழகாக சுருட்டி நம்ம இந்த மாதிரி மேலே கிளிப்பு போடும்போது பார்த்திங்கன்னா எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம அழகாக ஜார் வச்சு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸியில் நிறைய பொருளாக நம்ம அரைக்குவோம். அந்த மாதிரி அரைக்கும் போது அது வந்து தெரிச்சு கூட வந்து செவுத்தில் ஃபுல்லாகவே அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுற காலண்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம வந்து காலண்டர் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். மிக்ஸியில் வந்து நம்ம ஏதாவது பொருள் அரைக்கும் போது மசாலா வந்து செவுத்தில் தெரிச்சு அந்த இடமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த காலண்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த பொருளும் தெரிக்காமல் அந்த காலண்டர்லேயே நமக்கு வந்து அழகாக வந்து கலெக்ட் ஆகிடும். தேவைப்பட்டுச்சுன்னா அதை அழகாக கழுவி கூட நம்ம வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். இதே மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் செய்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஏதாவது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அதை வந்து நம்ம தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே இந்த செவத்தில் தெரிச்சு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லையா? அதுக்கு கூட இந்த மாதிரி காலண்டர் வந்து நம்ம வந்து வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி துண்டு துண்டு பீஸ்லாம் வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். இதை வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறோம். சில பேர் நம்ம குளிக்கிற சோப்லேயே மேலே ஒட்டி வச்சு கூட அழகாக வந்து குளிக்குவாங்க. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பீஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து வெயிலில் காய வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாத்ரூம்லேயே ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா சூப்பராக காஞ்சி நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம காய் செய்வோம் இல்லையா? அதில் இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறையாவும் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சமாக கூட நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அளவு போதும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பராக நமக்கு மாவு மாதிரி நல்லா கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூடவே பேக்கிங் சோடா தான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பரான ஒரு எஃபெக்டான ஒரு பொருளாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கோல்கேட் தான் எடுத்திருக்கேன். கோல்கேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வீடியோவில் வந்து கட் ஆகிடுச்சு. வினிகரையும் சேர்த்து நல்லா எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு நல்லா வந்து உருட்டி நம்ம வந்து ஒரு பால் சைஸ்க்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்தளவு வந்து நான் ஒரு உருண்டை எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபாயில் பேப்பரில் நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சமாக ஏன்னா ஃபாயில் பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்ம எந்தளவு சுருட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அழகாக வந்து நமக்கு வந்து சுருண்டு கொடுக்கும். அதனால் நான் வந்து நார்மல் பேப்பர் பதிலாக இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. எதுவும் வந்து கயிறு வச்சு கட்டணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. அதனால தான் நான் வந்து ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இது அப்படியே வந்து நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. கொஞ்சம் சேஃப்டி பின் வச்சு பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நிறைய ஓட்டைகள் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து நிறைய ஹோல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக வந்து நம்ம ஹோல் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வந்து நான் டாய்லெட் ஃப்ளஷ் டேங்க் இருக்கு இல்லையா? அது உள்ள தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷ் ஃபுல்லாக அதை போட்டாச்சு. நம்ம ஒவ்வொரு டைம் ஃப்ளஷ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே டைமில் நமக்கு எந்த கெட்ட வாடையும் இருக்காது, கரை பிடிக்காது. டாய்லெட் வந்து நல்லா க்ளீனாக நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.